வணக்கம் செல்ல குட்டிகளா. இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய கேட்க போறோம். இது வானத்திலிருந்து வந்த ஒரு குட்டி நட்சத்திரத்தையும் கனவுகளுக்கும் நிறைந்த ஒரு அதிசய உலகத்தை பற்றிய கதை. ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரம் வானத்திலிருந்து ஒரு குட்டி நட்சத்திரம் இறங்கி வந்துச்சு. அது சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா ஜொலிச்சுது. அது மெல்ல மெல்ல தூங்கிற குழந்தையோட அருகே இருந்த ஜன்னல் கிட்ட வந்துச்சு. அந்த குழந்தை என்ன கனவு கண்டுட்டு இருக்கும்னு அதுக்கு தெரியல. குட்டி நட்சத்திரம் ஜன்னல் வழியா உள்ளே வந்துச்சு. அது படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தையோட கன்னத்துல ஒரு சின்ன முத்தம் கொடுத்துச்சு. அந்த குழந்தை தூக்கத்திலேயே ஒரு புன்னகை பூத்துச்சு. ஆமாம், அந்த நட்சத்திரம் இப்போ அந்த குழந்தையோட புது நண்பனாயிடுச்சு. குட்டி நட்சத்திரம் மெல்ல அந்த குழந்தைய தட்டி எழுப்புச்சு. குழந்தை மெதுவா கண்ணை திறந்துச்சு. முன்னாடி ஜொலிச்சுக்கிட்டு இருந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. நட்சத்திரம் மெல்லமா ஜொலிச்சு ஒரு பாதைய உருவாக்குச்சு. வா நண்பா, ஒரு அதிசயமான உலகத்துக்கு போகலான்னு அது குழந்தைய கூப்பிட்டுச்சு. அந்த குழந்தையும் நட்சத்திர நண்பனும் சேர்ந்து அந்த ஜொலிக்கும் பாதையில மெதுவா பறந்து போனாங்க. அது ஒரு கனவு உலகம். அங்கே மேகங்கள் எல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரி மென்மையா இருந்துச்சு. வானவில் நிறத்துல பூக்கள் எல்லாம் பூத்திருந்துச்சு. அங்கே வீடுகள் எல்லாம் சாக்லேட்டால செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கனவு உலகத்துல அழகழகான மேக கோட்டைகள் இருந்துச்சு. அந்த கோட்டைகள்ல பனிக்கட்டி சிற்பங்கள் மாதிரி வடிவங்கள் எல்லாம் இருந்துச்சு. அங்கே சில மரங்கள் மெதுவா இசை வாசிச்சுது. அந்த இசை கேட்டுக்கிட்டே குழந்தைகள் எல்லாம் சிரிச்சாங்க, ஆடினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கனவு உலகத்துல ஜொலிக்கிற பூக்களும் இருந்துச்சு. அந்த குழந்தையும் நட்சத்திர நண்பனும் அந்த பூக்களை தொட்டதும் அதுங்க இன்னும் அழகா ஜொலிச்சுது. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு விசேஷ மனம் இருந்துச்சு. அந்த மனம் எங்கேயும் இல்லாத ஒரு புது மனம். நேரம் போனதே தெரியாம அந்த கனவு உலகத்துல விளையாடினாங்க. ஆனா கிழக்குல மெதுவா சூரியன் உதிக்க ஆரம்பிச்சது. குட்டி நட்சத்திரம் குழந்தைய பார்த்து, சரி நண்பா, தூங்குற நேரம் முடிஞ்சது, வீட்டுக்கு போகலான்னு சைகை காட்டுச்சு. ஜொலிக்கும் பாதையில பறந்து 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. குட்டி நட்சத்திரம் அந்த குழந்தையோட நெத்தியில ஒரு சின்ன முத்தம் கொடுத்துட்டு மெல்லமா வானத்துக்கு ஏறி போச்சு. அந்த குழந்தை மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சது. ஆனா அதோட மனசுல கனவு உலகத்துல நடந்த அழகான சாகசங்கள் அப்படியே இருந்துச்சு. ராத்திரி நேரத்துல உங்களுக்கும் இப்படி ஒரு நட்சத்திர நண்பன் கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க.